அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரை விட மேலான சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபூ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஆயுள் காலத்தில் பல்வேறு ரஹ்மத்துடைய சந்தர்ப்பங்களை, அவனை நெருங்குவதற்குரிய பல்வேறு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறான். யார் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் இந்த துனியாவிலும் வீணாகி போக மாட்டார்கள். மரணத்துக்கு பின்னால் எந்த இடத்தில் ஈடேற்றம் பெற வேண்டுமோ, வெற்றி பெற வேண்டுமோ, அங்கும் அவர்கள் வீணாகி விட மாட்டார்கள். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். முஅஜமு தபரானியில் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியை ஹஜ்ரத் உக்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்ன லிரப்பிக்கும் ஃபீ அய்யாமி தஹ்ரிக்கும் நஃபஹாத். காலங்களில் இருக்கக்கூடிய நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்துடைய சில காற்றுகளை உலகத்தை வீசி செய்கிறார். அந்த காற்று எல்லா நாளும் வீசிக்கொண்டிருக்காது, எல்லா நேரமும் வீசிக்கொண்டிருக்காது. காலங்களில் சில நாட்கள், சில மாதங்கள், சில நேரங்கள், அந்த நேரங்களில் ரஹ்மத்துடைய அந்த காற்றை அல்லாஹ் வீச செய்கின்றான். அந்த காற்றிலிருந்து சுவாசித்துக் கொள்வதற்காக, அந்த காற்றிலிருந்து நீங்களும் அடைந்து கொள்வதற்காக முன்னின்று அதற்கு முகம் கொடுங்கள். யாரு அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்துடைய காற்றிலிருந்து சுவாசித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அதற்கு பிறகு ஒரு நாளும் மூதேவியாக அல்லது பாக்கியத்தை இழந்தவராக, அல்லாஹுடைய கோபத்துக்குட்பட்டவராக ஆக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படியான ரஹ்மத்துடைய அந்த காற்று வீச முடியுமான ஒரு காலம், அந்த காலம்தான் இந்த ஷாபானுடைய மாதம். சங்கையான மாதங்கள், கண்ணியத்துக்குரிய மாதங்கள். ஷாபானுடைய மாதம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தி இருக்கின்ற ஒரு மாதம். எதனால் கண்ணியப்படுத்தினார்கள்? நோன்பை கொண்டு கண்ணியப்படுத்துகின்றார்கள், குர்ஆனுடைய திலாவத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினார்கள், துஆவை கொண்டு கண்ணியப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரமதான் அல்லாத ஒரு மாதத்தில் முழுமையாக நோன்பு வைத்ததை நான் பார்த்ததாக இருந்தால் ஷாபானில் நோன்பு வைத்தார்கள். இன்னொரு மனைவி தகவல் தருகின்றார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், 2 மாதங்கள் தொடராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடித்தார்கள் என்றால் அது ஷாபானும் ரமதானும். ரமதானில் சுன்னத்தான, ரமதானில் ஃபர்தான நோன்பு, ஷாபானில் சுன்னத்தான நோன்பு. இந்த 2 மாதங்களும் தொடராக நோன்பு வைக்கின்றார்கள். ஏன் அவ்வாறு நோன்பு வைத்தார்கள்? எங்களுக்கு எப்படி ஒரு கேள்வி எழும்புகின்றதோ இதே போன்ற கேள்வி சஹாபாக்களுக்கும் எழுந்தது. நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்க ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்கிறீங்க? ஷாபானில நோன்பு வைப்பதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 காரணங்களை சொன்னாங்க. முதலாவது சொன்னார்கள், அது கஃலத்துடைய மாதம். மக்கள் அந்த மாதத்தினுடைய பெருமதியை மறந்து அந்த மாதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாது. அவர்கள் அந்த மாதத்திலே கவனஈனமாக நடந்து கொள்கின்றார்கள். ஏன் எல்லா மக்களும் யோசிக்கிறாங்க, இப்பவே ஏன் எங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ளணும், இன்னும் சில நாட்களில் நோன்பு மாதம் வர இருக்கிறது, அப்போது தொழலாம், அப்போது ஓதலாம்,
அப்போது நோன்பு பிடிக்கலாம் என்று காலத்தை கடத்துகின்ற மாதத்தின் சிறப்பை மக்கள் மறக்குகின்ற ஒரு காலம். மக்கள் எல்லாம் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் இவாதத்தை மறந்திருக்கிறார்களோ அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹுவை ஞாபகம் செய்யும் போது அல்லாஹுடத்தில் அவர் ஈடுபடுகிறார், அல்லாஹுடத்தில் அவர் கபூலாகிறார். அல்லாஹ் அதற்கு கொடுக்குகின்ற சன்மானம், அதற்கு கொடுக்குகின்ற கூலி அது வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. உதாரணமாக நாம் பார்ப்பதாக இருந்தால், ஒருவர் மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து 4ஆம் கலிமாவை ஓதுகின்றார். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வார்த்தைகளை ஓதுகின்றார். அவருக்கு 10 நன்மைகள் கிடைக்கலாம், 100 நன்மைகள் கிடைக்கலாம், 200 நன்மைகள் கிடைக்கலாம். ஆனால் இதே கலிமாவை ஒரு சில வார்த்தைகள் கூடுதல் குறைவாக இணைத்து பஜாரிலே ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்தில் இந்த 4ஆம் கலிமாவை ஓதுகிறார். இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய சஹீஹான ரிவாயத்தில் இருக்கிறது, அல்லாஹ் அந்த கலிமாவை ஓதியவருக்கு 1 மில்லியன் நன்மை கொடுக்கின்றார். 4வது கலிமாவை பஜாரில் ஓதுகின்றார், 10 லட்சம் நன்மைகள், 10 லட்சம் பாவங்கள் நீக்கப்படுகின்றது, 10 லட்சம் தரஜாக்கள் அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றார். ஒரே வார்த்தை ஓதியவர் ஒரே நபர். மஸ்ஜிதில் ஓதியவருக்கு 10 லட்சம் இல்லை, பஜாரில் ஓதியவருக்கு 10 லட்சம். என்ன வித்தியாசம் என்றால், மஸ்ஜிதுக்கு வருகின்றவர்கள் இபாதத்தில் கவனஈனமாக இருக்க மாட்டார்கள். மஸ்ஜிதுக்கு வருவது தொழுவதற்காக, மஸ்ஜிதுக்கு வருவது குர்ஆன் ஓதுவதற்காக, மஸ்ஜிதுக்கு வருவது திக்ர் செய்வதற்காக, மஸ்ஜிதுக்கு வருவது 4ஆம் கலிமா ஓதுவதற்காக. ஆனால் பஜாருக்கு போகின்றவர்கள் அந்த சிந்தனையில போறதில்லை. அங்க வியாபாரம் செய்வது எப்படி, நஷ்டமில்லாமல் வியாபாரம் செய்வது எப்படி, கடனாளிகளை பிடித்து அவர்களிடம் பணத்தை எடுப்பது எப்படி, அந்த சிந்தனையில் மக்கள் இருக்குகின்றார்கள். அங்கு போய் அல்லாஹுடைய வஹ்தானியத்தை, அல்லாஹுடைய ஒருமையை நீங்கள் ஞாபகப்படுத்தினால் அவருக்கு அல்லாஹ் 10 லட்சம் நன்மைகளை கொடுக்குகின்றார். இது போன்றுதான் ஷாபானுடைய மாதம். அதற்கு முந்தின மாதம் ரஜப், ரஜபுடைய மாதம் அஷ்ஹுருல் ஹுரும், கண்ணியமிக்க 4 மாதங்களில் ஒரு மாதம். அதற்கு பிறகு வரப்போவது ரமலான், நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம், இபாதத்துக்குரிய மாதம். இதனால் மக்கள் ஷாபானில அமல்களில் ஈடுபடுவதை குறைக்கிறாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, நான் அது போன்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி உம்மத்துக்கு காட்டி கொடுத்தாங்க. 2வது காரணம் சொன்னாங்க, அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மொத்தமாக ஒப்புவிக்கப்படுகின்ற மாதம் ஷாபான். ஷாபானில் எங்களுடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறேன். இன்னாருடைய மகன் பட்டோலைய பாரு, இன்னாருடைய மகன் இன்னார், அவருடைய பட்டோலைய பாருங்க. அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பட்டோலைகள் காட்டப்படுகிறேன். இரவில் செய்த வேலைகள், பகலில் செய்த வேலைகள், பஜாரில் செய்த வேலைகள், நாவினால் கதைத்த கதைகள், காதால் கேட்ட கேள்விகள் அனைத்தையும் அல்லாஹ் அங்கே பார்க்குகின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பட்டோலை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது முஹம்மத் இந்த நோன்பு என்ற செய்தியோட போகணும், அது எனக்கு விருப்பம் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கப்பட வேண்டும். எனது ரப்பை எனது அமல்களை பார்க்கணும் நான் நோன்போடு இருக்கும் போது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 காரணங்களை இங்கே குறிப்பிடுகின்றார். ஹாஃபிஸ் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய முஹத்திஸ், அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் 3வது ஒரு காரணம், முன்னைய காலத்து சஹாபாக்கள், அதற்கு பிறகு வந்த தாபிஊன்கள், அதற்கு பிறகு வந்த அத்பாஉ தாபிஈன்கள், இவர்கள் இந்த ஷாபானை ஒரு பயிற்சி காலமாக பயன்படுத்தினார். எப்படி ஒரு சேவை செய்ய முன்னால், ஒரு ஹிதமத்தை செய்வதற்கு முன்னால், ஒரு வேலை செய்வதற்கு முன்னால் ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறோ, பயிற்சி கொடுக்கப்படுகிறோ, அது போன்று ரமலானுக்கு மனிதர்களை தயாராக்குவதற்காக ஷாபானுடைய மாதம் பயிற்சி மாதமாக பாவிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு பயிற்சியுடைய மாதமாக பாவிக்கப்பட்டது என்றால், அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்களில் மிக முக்கியமான ஒருவர், அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஷாபானுடைய மாதம் என்றால் எங்களிடத்தில் இந்த மாதத்தை கொண்டு ஒரு தனியான பெயர் இருக்கு.
ஷஅபானுக்கு நாங்கள் ஒரு தனி பெயர் வச்சிருந்தோம். என்ன? ஷஹ்ருல் குர்ஆ. ஷஅபான் என்பது காரிகள், குர்ஆன் ஓதுபவர்களுக்குரிய மாதம். ஷஅபானிலே குர்ஆனை திறந்திடுவோம், ஷஅபானிலே ஓதுவதற்கு ஆரம்பித்து விடுவோம். இல்ல, ஷஅபானில மறதியாக இருந்து குர்ஆனை பிடிக்காமல் இருந்து குர்ஆனை ஓதாமல் இருந்து திடீரென்று ரமலான் வந்து விட்டால் சில நாட்கள் போகணும் குர்ஆனை பிடிக்கிறதுக்கு. ரமலானுடைய ஆரம்ப நாள்களிலே குர்ஆன் ஓதுவதற்கு வாய் வராது, மனம் வராது, கை பிடிக்காது. என்ன காரணம்? 11 மாதம் குர்ஆனுக்கு இந்த நேரம் ஒதுக்கி பழகவில்லை. எப்படி ரமலான்ல போய் ஓதுவாரு? அதனால அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, பஜாரில் உள்ள வியாபாரிகள் சில நேரங்களை ஷஅபானில கடையை மூடிடுவாங்க. ஏன் மூடுவாங்க? குர்ஆனை திலாவத் செய்வதற்காக. ஆகிராவை சம்பாதிக்கணும். மறுமையில் வெறும் கையோடு இருந்துவிடக் கூடாது. எல்லோராலும் கைவிடப்பட்ட அனாதையாக மஸ்ஸரில் ஆகிவிடக் கூடாது. ஷஅபானுடைய மாதத்தில் சில நேரத்தை ஒதுக்குகின்றார்கள் குர்ஆன் ஓதுவதுடைய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷஅபானும் கழிந்து ரமலான் எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரமலான் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ரமலானில் நாம் என்ன பயனை அடையலாம்? ரமலானை கொண்டு என்ன பிரயோசனத்தை அடையலாம்? துனியாவில் என்ன பிரயோசனம்? ஆகிராவில் என்ன பிரயோசனம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானில பெரிய பெரிய வேலைகள் செய்வதை விட்டு ரமலானில எளிமையான சில வேலைகளை செய்தால் எமது சமுதாயம் மீண்டும் தலை நிமிர்ந்து வாழ முடியும். நாம் வீழ்ந்திருக்கின்ற இந்த வீழ்ச்சியில் இருந்து எழுப்பி நிற்க முடியும். எமது பிரச்சனைகளை இருந்த இடம் தெரியாமல் அழித்து விரட்டிவிட முடியும். எமது பலகீனங்களை சக்தியாக மாற்ற முடியும். இழந்தவைகளை பெற முடியும். அதற்கு ரமலானில் என்ன செய்ய? ரமலானில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையான 3 விஷயங்களை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். இப்பொழுது இருந்தே இன்னும் ஒரு 14 நாட்கள் இருக்க, இப்பொழுது இருந்தே நாம் திட்டமிட்டால் அதை நாம் நிச்சயமாக சாதிக்கலாம். ஒன்றே தஹஜ்ஜுடைய தொழுகை, தஹஜ்ஜுத் நேரம். இரண்டாவது இஃப்தாருடைய நேரம். மூணாவது சதகா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகம், எமது முஸ்லிம் உம்மா எங்களிடத்தில் இருக்குகின்ற அருக்கொடைகளை பாவிக்க தெரியாமல், இருக்குகின்ற வளங்களை பயன்படுத்த தெரியாமல், இருக்குகின்ற சக்திகளை பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏதேதையோ கரைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னென்னவோ காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய புத்திக்கு பட்டதையெல்லாம் அறிவாளிகள் என்று சொல்பவர்கள் காரணமாக புனைந்து கொண்டு சமூகத்தை அதன் அடிப்படையில் பிழையாக கூட வழிநடத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ்வும் ரசூலும் தந்த ஒரு பெரும் சொத்துதான் தஹஜ்ஜுடைய தொழுகை. தஹஜ்ஜுடைய தொழுகை அல்லாஹ் ரப்பை நேரடியாக சந்தித்து பிரச்சனைகளை சொல்லி உடனடியான தீர்வு பெற்றுக் கொள்ளுகின்ற நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். ஆகவேதான் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தஹஜ்ஜுதை ஃபர்லாக்கினார். உம்மத்தின் தலைவர் நடுநிசையில் அல்லாஹ்விடத்தில் பிரச்சனைகளை சொல்லுவது கட்டாயம். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தஹஜ்ஜுத் ஃபர்து, உம்மத்துக்கு ஃபர்லாக இருந்து பின்னல் பலகீனத்தை உணர்ந்து அல்லாஹ் சுன்னத்தாக்குகிறார். தஹஜ்ஜுத் எவ்வளவு முக்கியமானது! அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய அடியார்களை குர்ஆன் அடையாளமிட்டு காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களை எப்படி காட்டுறான்? எங்களை படைத்த ரப்பை, வாழ வைத்திருக்கும் ரப்பை, பாதுகாக்கும் ரப்பை, எனது அடியார்கள் இப்படித்தான் இருப்பாங்க என்று குர்ஆன்ல அடையாளம் போட்டு காட்டுறாங்க. எப்படி அடையாளம் போடுறாங்க? அவங்க பகலெல்லாம் சம்பாதிப்பாங்க, ராவெல்லாம் அழகா தூங்குவாங்க, வெளிவாசல் போய் துப்புரவு செய்து கொள்வாங்க, நல்ல கிடைக்கிற நேரமெல்லாம் சம்பாதிப்பாங்க, ஓய்வு நாட்களில் ஓய்வெடுப்பாங்க. அப்படியா சொல்றார்? உள்ள பதவி எல்லாம் தனது சேப்புக்குள்ள போட்டுக் கொள்வாங்க, அதிகாரத்துக்கு சண்டை பிடிப்பாங்க, அதிகாரம் இல்லை என்றால் சமூகத்தை விட்டு ஒதுங்குவாங்க. இப்படியா ரப்பான் அடியார்களை பத்தி சொல்றாங்க? இல்ல, சூரா குர்ஆனுடைய கடைசி ரஹ்மானுடைய அடியார்களை வர்ணனை செய்கிறது. வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில நடந்தாலே பூமிக்கு பாரம் இருக்காது. அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களுடைய இரவை பற்றி சொல்லுகிறார். இரவு எங்க இருப்பாங்க? இரவையில் வாலிபர்கள் கூட்டமாக சேர்ந்து நேரத்தை வீணாக்குவார்கள் என்றால் சொல்லுகிறார். தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்னாலும் கைகளில் போன்களை எடுத்துக்கொண்டும் வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் இன்டர்நெட்டிலும் இதிலையும் கணிக்கக்கூடியவர்கள் என்று அடியார்கள் என்று அரபு சொல்லுகிறார். இல்லை, அல்லாஹ் சொல்லுகிறார், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்களுடைய இரவே ரப்புக்கு முன்னால கலியும் சுஜூதிலும் ருக்குவும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் கொஞ்சம் பேர் சுஜூதில, இன்னும் கொஞ்சம் பேர் ருக்குவில, ருக்குவிலும் சுஜூதிலும் இருப்பவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த ருக்குவிலையும் சுஜூதிலையும் என்ன சொல்லுவார்? வல்லதீன யகூலூன் ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், எங்களுடைய ரப்பே ஜஹன்னமுடைய அஸாபிலிருந்து எங்களை காட்டு, நரகத்தில போட்டுடாத, ராவையில தூக்கத்தை தியாகம் செய்து ருக்குவிலும் சுஜூதிலும் இருந்து கொண்டு நரகம் வேண்டாம் என்று அழுபவர்கள், ஓசை போடுபவர்கள் எனது அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எத்தனை நாள் நாங்கள் அழுதோம், எத்தனை நாள் அழுதோம், எத்தனை தொழுதோம், எத்தனை ரக்காத்துகள் தஹஜ்ஜுத் தொழுதோம். குறைந்தது கண் விழிக்கிறா. நமது முன்னோர்கள் பின்னிரவை தஹஜ்ஜுத் நேரத்தை எப்படி கழித்தார்கள்? நமது பாட்டன்மார்கள், நமது தந்தைமார்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் உள்ளவர்கள் வீட்டை தஹஜ்ஜுத் தொழுகையால் அலங்கரிக்கவில்லையா? குர்ஆனுடைய சத்தத்தினால் வீட்டை அழ வைக்கவில்லையா? துஆவுடைய கண்ணீரினால் அமரர்களை அழ வைக்கவில்லையா? சம்பாதித்தது கொஞ்சமாக, சாப்பிட்டது சாதாரண சாப்பாடு, ஓடியது பொது வாகனத்தில், ஊரில் இருந்தது சாதாரண மனிதனாக, வீடுகள் அவர்களை கொண்டு ஒளிமயமாகவில்லையா? ஏன் அந்த மூதாதையர்களின் பழக்கத்தை நாம் விட்டுவிட்டோம்? ஏன் மறந்தோம்? அதனை விட்டதனுடைய நஷ்டத்தை நாம் உணராமலா இருக்கின்றோம். நிச்சயம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நஷ்டம்தான் நம்ம சமூகத்துக்கு விழுகிற அடி, நமது பொருளாதாரத்தில் விழக்கூடிய குண்டுகள், நமது பொருளாதாரத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள், நமக்கு எதிரான சக்திகள், நமக்கு எதிராக பலகீனமாக இருந்த சக்திகளுக்கெல்லாம் சக்தி வருவதற்கு காரணம் நமது விழிப்பும் கண்ணீரும் நின்று போனதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
எவ்வளவு பெருமதியான நேரம்? சுபகுடைய அஸானுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் உள்ள நேரம். எத்தனை தேவைகளை சொல்லிக்கொள்ள ஆள் இல்லாமல் ஏங்கிக் கொண்டு வாழுகிறோம். கடனை சொல்ல ஆள் இல்லை, வீடில்லா பிரச்சனையை சொல்ல ஆள் இல்லை, திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் மனதில் உள்ள கவலையை சொல்லவோ கேட்கவோ ஆள் இல்லை. கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை, அந்த பிரச்சனையை கேட்டு சமாதானம் செய்து வைக்க ஆள் இல்லை. வருமானம் குறைவு, வீட்டிலே பட்டினி, கணவன் மனைவிக்கிடையில் மோதல், இதனை சொல்ல ஆள் இல்லை. அடி விழும் போதும் நெருப்பு பத்தும் போதும் எமது பிரச்சனைகளை சொல்லவோ கேட்கவோ, கேட்டாலும் தகுந்த தீர்வு தரவோ ஆள் இல்லை. ஏன் ஆள் இல்லை? உள்ளவனிடம் போகவில்லை. உள்ளவனிடம் போகவில்லை. உள்ளவன் கூப்பிடுகிறான், கேட்க சொல்லுகிறான், அழச் சொல்லுகிறான், நாம் கேட்கவில்லை. பாருங்கள் எங்களுடைய ரப்பு என்ன சொல்லுகிறார். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறார், இன்ன ஃபில் லைலி லஸா, நிச்சயமாக இரவில ஒரு நேரம் இருக்கிறது. ஒவ்வொரு இரவிலும் ஒரு நேரம் இருக்கிறது. ஒரு முஸ்லிமான மனிதன் அந்த நேரத்தில் துனியாவோடு சம்பந்தப்பட்ட அல்லது ஆகிராவோடு சம்பந்தப்பட்ட ஒரு தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்டால், கேட்ட அதே தேவையை அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க மாட்டான். சஹீஹ் முஸ்லிமில் பதியப்படுகிற ரிவாயத். இரவில் ஒரு நேரம் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளம் குளிர வேண்டும். கேட்டதை தர நம்முடைய ரப்பு நேரம் ஒதுக்கி இருக்கிறான். நடு நெசியில் எழும்புங்கள், கேளுங்கள். உலகமோ ஆகிராவோ ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹ் கேட்கிறதை தருவதற்கு காத்திருக்கிறான். யாரு கேட்டோம்? யாரிடம் கேட்டோம்? யாரிடம் சொன்னோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம், மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். யாரிடத்தில் கேட்க வேண்டுமோ அவரிடத்தில் நாம் கேட்கவில்லை. கேட்க தவறினோ, தேவைகளை சொல்ல தவறினோ, இதனால் தான் எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே தஹஜ்ஜுடைய அந்த தொழுகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்ல, அடியாறுகளுக்கு மறுமையிலும் மிக பெரும் கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜிஇ யதுஊன ரப்பஹும் ഖൗஃபன் வ தமஆ. தங்களுடைய படுக்கைகளிலிருந்து உடலை அசைத்து படுக்கையிலிருந்து எழும்பி தன்னுடைய ரப்பிடத்திலே தொழுது தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்களே, அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்களுக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எந்த ஒரு ஆத்மாவும் அந்த இன்பங்களை அறிய மாட்டார். அவங்கள கண்களை சந்தோஷப்படுத்த நாம் சுவர்க்கத்தில் ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அந்த ஏற்பாடுகளை அவர்கள் அறிய மாட்டார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏற்பாடு. இமாம் அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள். சீர் அலாமின் நுபலாவில் ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், யார் இரவில நீண்ட நீண்ட ரக்காத்துகள் தஹஜ்ஜுத் தொழுகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தில மஹ்ஷருடைய மைதானத்தில அவருக்கு பாரம் இல்லாமல் ஆக்குவார். இமாம் அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக பெரும் ஹதீஸ் கலை வல்லுனர். மஹ்ஷரில் செம்பு தரையில் சில முழங்கள் மேலாக சூரியன் இருக்கும் இடம், வேர்வையில் மனிதன் மூழ்கி இருக்கும் இடம், நபிமார்கள் பயந்து நடுங்குகின்ற இடம். யாரு தஹஜ்ஜுத் தொழுகையை நீளமாக தொழுகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வுகூஃபை, அந்த மௌகிஃபை,
மஹ்ஷருடைய மைதானத்துடைய அந்த நிலைமையை அல்லாஹ் தஆலா அவருக்கு லேசாக்கி கொடுத்திருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமா? சுவர்க்கத்தில் விசேடமான சுவர்க்கம் தயாராக இருக்கிறது. தஹஜ்ஜுத் தொழும் மனிதர்களுக்காக சஹீஹான ரிவாயத் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்தில் சில ரூம்கள் இருக்கு. இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபா, வெளியில இருந்து அந்த ரூமுக்குள் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். ரூமுக்குள்ள இருந்து வெளியே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். கண்ணாடி போல மிக அழகாக ரம்யமாக அந்த சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு அந்த விசேஷமான சுவர்க்கம் சொல்லப்பட்டிருச்சு? யாரே ஏழைகளுக்கு உணவளித்து மக்கள் தூங்கும் நேரத்தில் எழும்பி அல்லாஹுக்கு முன்னால் தொழுகிறார்களோ, மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் தஹஜ்ஜுதில் எழும்பி அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறார். இவர்களுக்குத்தான் இந்த சுவனம், இந்த ஜன்னத் தயாராக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எந்த அளவுக்கு தீனிலே முன்னேறாமல் நாளுக்கு நாள் தீனுடைய விஷயத்தை பலகீனப்பட்டு போய்கொண்டிருக்கிறோம் என்றால், உலகத்தை தேடி தேடி படிக்குகின்றோம், உலகத்தில் பட்டம் பெற்றிருக்கிறோம், உலகத்தை இன்னும் தேடுகிறோம், உலகத்தை லேசாக்க வழி பார்க்குகின்றோம், உலகத்தில் இன்பமாக வாழ பல வழிகளை தேடுகின்றோம். ஆனால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்த தலைவர், அவருக்கு பின்னால் போனால் தான் அல்லாஹ்விடத்திலே நாம் எடுபடுவோம், அல்லாஹ்வை எங்களை கபூல் செய்வான். அந்த ரசூலுடைய வழிகளை தேடவும் இல்லை, பின்பற்றவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஆனால் ஒரு இருமாப்பு இருக்கிறேன், பெருமை இருக்கிறேன், அகம்பாவம் என்று சொன்னாலும் பிழை இல்லை, அகம்பாவம் இருக்கிறேன். நமக்கு எல்லாம் தெரியும், தீனில எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? சில பருவங்களையும் சில முபத்திலாத்துகளையும் சில ஷரத்துகளையும் படித்து வச்சிருக்கிறார், அதுதான் தெரியும். குறைந்தபட்சம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலை கடமை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா எத்தனை பேர் பதில் சொல்லுவாங்களோ தெரியும். அன்பு நபியின் காலை கடமை, காலை கடமை என்ற பிள்ளைகளுக்கு தெரியும். எழும்பி பாத்ரூம் போயிட்டு டாய்லெட் போயிட்டு முகம் கழுகி பல்ல தீட்டிட்டு வாரது, இது காலக்கடமை. அந்த கடமை அல்ல அன்பு நபியின் காலை கடமை. என்ன ஆன்மீக ரீதியில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழும்பின உடனே எப்படி நடந்து கொண்டாங்க? வாழ்க்கையில ஒரு நாளாவது அல்லாஹ்வுடைய ரசூலை போன்று காலையில் எழும்பியிருக்கிறோமா? முதல்ல அந்த முறையை தேடினால் தானே ரசூல் மாறி நான் எழும்பலாம். நான் எழும்பினா எனது மனைவி எழும்புவா, என் மனைவி எழும்பினா எனது பிள்ளைகள் எழும்புவார்கள். அந்த வீடு மலக்குகளை கொண்டு சூழப்பட்ட ஒரு வீடாக மாறி பாவம் இல்லாத பிள்ளைகள், அனாச்சாரமும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களுமான பிள்ளைகள் இருந்து எங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுமே. அந்த சிந்தனை கூட நிறைய பேர்களுடைய சிந்தனையில இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலை கடமை எப்படி இருந்தது? சுருக்கமாக பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தூங்க முன்பே தஹஜ்ஜுதுக்கு எழும்ப வேண்டும் என்ற நியத்துடன் தூங்குவார். இது ஒரு முக்கியமான சுன்னா. தஹஜ்ஜுதுக்கு எழும்ப வேண்டும் என்ற ஆசையுடன் தூங்குவதை முஸ்லிம் ஷரீஃபில் ரிவாயத் இருக்குது. யார் அந்த எண்ணத்துடன் தூங்கி ஏதாவது ஒரு காரணத்தினால் எழும்ப முடியாமல் போனால் அல்லாஹ் அவருக்கு தஹஜ்ஜுடைய சவாபை கொடுக்கிறார். முக்கியமான ஒரு விஷயம், காலையில் எழும்புகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணை கசக்கிக் கொண்டு எழும்புவார்கள். எழும்பியவுடன் எதை ஓதுவார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். பின்பு ஓதுவார்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த அலைய ரூஹி வ ஆஃபானி ஃபீ ஜஸதி வ அஸின லீ பிதிக்ரி
எனது ரூஹ் நான் தூங்கினவுடன் எனது உயிர் அல்லாஹ்விடத்தில் போனது, திரும்பவும் தந்து என்னை எழுப்பி இருக்கிறான். எனது உடலிலே நோயாளியாக்கி அப்படி கட்டிலே படுக்க வைத்திருக்கலாம், காலையில் எழும்பி உட்காருகிற அளவுக்கு ஆபியத்தை தந்தான். என்னை எழும்பியவுடன் முஷ்ரிக்காக மாற்றி இருக்கலாம், இல்லை அவனை திக்ர் செய்ய உதவி செய்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளாந்தம் இதனை ஓதுவார்கள். பிறகு விஸ்வாஸ் செய்வார்கள், அழகாக வுது செய்வார்கள். வானத்தை பார்த்து இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் சூரா ஆலி இம்ரானில் உள்ள அந்த 10 ஆயத்துகளை ஓதுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்துகளை ஓதுபவர்களுக்குரிய கூலி என்ன? ஹதீசுகள் எழுதப்பட்டிருக்கிறே, ஒரு மரத்தில் உள்ள இலைகள் காய்ந்திருக்கிறே, அந்த மரத்தை யுசுப்பினால் எப்படி அந்த இலைகள் உதிர்ந்து விடுமோ அந்த அடியானுடைய பாவங்களை அல்லாஹ் உதிர்த்து விடுகிறான். வெறும் 5 நிமிஷம் போகிறேன். முஸ்லிம்ல 16 இஸ்னாதுகளுடன் பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சாட்சி மைமூனா ரலியல்லாஹு அந்த வீட்டுல தூங்க அன்று இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதுல எழும்பி இந்த துஆவை ஓதுறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு பின்பு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்? அதற்கு பிறகு பின்பும் துஆ இருக்குது, அதற்கு பிறகு துஆ இருக்குது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் தஹஜ்ஜுத் தொழுமினா என்ன ஓதுவாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜுத் நேரத்தில் எழும்பி என்ன ஓதுவாங்க? சொன்னாங்க, சரியான அனுபவசாலிட்ட கேள்வி கேட்டிருக்கிறீங்க. சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எழும்பின உடனே இதை நல்லா ஞாபகம் வைங்க, அல்லாஹு அக்பர் என்று 10 முறை சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 10 முறை சொல்லுவாங்க, சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ் 10 முறை சொல்லுவாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 10 முறை சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 10 முறை சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு அருமையான துஆ 10 தடவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ضيقித் துன்யா வ ضيق யௌமில் கியாமா. யா அல்லாஹ், துனியாவுல நெருக்கடிகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தலையை தூக்க இயலாத அளவுக்கு கடலிலும் பிரச்சனைகளிலும் கவலைகளிலும் இருக்கிறேன், துனியாவுடைய நெருக்கடியில் இருந்து பாதுகாப்பு தருகிறேன், கபரிலையும் போட்டு நெசுக்கிறாரே, கடும் கபரிலையும் போட்டு நெருக்கடியாக்கிறாரே, கபருடைய ஆகிராவுடைய நெருக்கடியில் இருந்து பாதுகாப்பு தருகிறேன் 10 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதுவாங்க. அபூ தாவூத் ஷரீஃப்ல இந்த ரிவாயத் இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதோட நிக்கல்ல, புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, பாவங்களை அழித்து நாசப்படுத்துகின்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அன்த கையுமுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ولك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق وقولك الحق ولقاؤك حق والجنة حق والنار حق والنبيون حق ومحمد صلى الله عليه وسلم حق என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை ஓதுவாங்க. இதற்கு பிறகு 2 ரக்காத்துகள் தஹஜ்ஜுதுக்கு முன்பு நஃபிலான சுன்னத்தான 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது கடைசியாக வித்ரையும் பூர்த்தி செய்துதான் அந்த தஹஜ்ஜுடைய முக்கியமான நேரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானில் நாம் அனைவர்களும் 30 நாட்களையும் இந்த தஹஜ்ஜுதை சரியாக உலமாக்களிடத்தில் படித்து அந்த துஆக்களையும் கற்றுக்கொண்டு அதை எங்களுடைய வீடுகளுக்கும் கற்றுக் கொடுத்து அனைவர்களும் இதை அமல் செய்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அதுபோன்ற இஃப்தாரிலும் அந்த நேரத்தை வீணாக்கி விடாமல் நேரம் எடுத்து உட்கார்ந்து துஆ செய்து சதகாவும் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக எமக்குள்ள சமூக பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தனிநபர்களுடைய பிரச்சனைகள் அனைத்திலிருந்து மீண்டு விட முடியும். இதுதான் எங்களிடத்தில் உள்ள பலமான ஆயுதம் என்பதையும் ஞாபகம் வையுங்கள். வேறு ஆயுதம் இல்லை, யாரிடத்திலும் இல்லாத பலமான ஆயுதம் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறது. அனைவர்களும் தூங்கும் போது எழுந்து 2 கைகளையும் உயர்த்துவதை நம்மிடத்தில் உள்ள பலமான ஆயுதம். இதை எந்த வல்லரசாலும் வெல்ல முடியாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
வருகின்ற ரமதானை அவனை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் கழித்து சிறப்பான முறையில் அந்த ரமதானுடைய அமல்களில் ஈடுபட எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. தனிப்பட்ட நபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் எமது சமூகத்துக்கும் ஏற்பட்டுள்ள எல்லா வகையான பிரச்சனைகள் இருந்தும் இந்த உம்மத்துக்கு நீ விமோசனத்தை ஏற்படுத்துவாயாக. ஆமீன்.